மக்களே பாருங்கள், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் நடந்ததே இல்லையா? இது ஏன் இல்லை மற்ற ஆட்சியில் தான் நடந்ததே இல்லையா? ஏன் நம்ம சென்ட்ரலே ஆண்டு கொண்டு இருக்கிற மோடி ஆட்சியில் நடந்ததே இல்லையா? அதெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தாலும் நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். அதை எந்த கொம்பனாலும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏதோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளோதான். மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியாது யாராலையும். உடனே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் அதிகமாச்சுன்றீங்க. ரைட்டு. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆண்டுட்டு இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து 2011 16 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஏன் அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து மீடியா வந்து அந்தளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணலை. ஆனால் இப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரோட்டில் ஒரு 1/2 அடி கம்மியாக போட்டால் கூட உடனே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுறான். அப்போ என்ன ஆகும்? அதுக்கும் திமுக தான் காரணம். அப்போ அதெல்லாம் எதுவுமே சோசியல் மீடியான்றது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. 2011 அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 40-45% தான் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போலாம் சின்ன குழந்தை கேட்டால் கூட சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுது. அப்படின்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே திமுக குத்தஞ்சோறதுலாம் வேஸ்ட். நீங்கள் வேணா பாருங்கள், 2026 கண்டிப்பாக சொல்லும் திமுக ஆட்சி அமைக்கும்ல. ஆட்சி அமைச்சாச்சுன்னே வச்சுக்கோங்க. கிராமப்புறங்களில் போயிட்டு எல்லாமே கேளுங்க. ஏதாவது ஒரு ஊரில் போயிட்டு இதை செய்யலைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே கிராமத்துக்காரன் தான். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன்றதுக்காக சொல்ல. என் ஊரில் வந்து பாருங்கள், ரோட்டு வசதியிலேருந்து தண்ணி வசதியிலேருந்து கரண்ட் வசதியிலேருந்து எல்லாமே A to Z தலைவர் அந்தளவுக்கு இறங்கி நின்று வேலை பார்க்குறாரு. புரியுதுங்களா? நான் தலைவர் கூட 1 மாதம் நின்று அவர் கூட நான் வேலை பார்த்தவன். எல்லாத்துக்கும் இந்த திமுக ஃபஸ்ட்டு எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் நடக்கிற குற்றத்தை வந்து அந்த கட்சி மேலே திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உடனே வந்து கரூரில் நடந்த 41 பேரை வந்து இதுதான் வந்து நம்ம தளபதியார் ஆட்சியில் தான் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏங்க அந்த கூட்ட நெரிசல் கூட்டந்தே அங்கே அவர் விஜய் அண்ணா தான். அவரை கேட்காம விட்டுட்டீங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டை தாங்க, இல்லைன்னு சொல்ல.